இப்போ மை முறையில குடுக்கும்போது, மை என்ன பண்ணோம், மருந்து இருக்கு, மை இருக்கு. இந்த மையில குடுக்குறது நம்ம என்ன பண்ணணும், மந்திரத்த பிரயோகம் பண்ணி குடுக்குறோம். ம். இப்போ ஒரு கணவன், மனைவி இருக்குன்னா, ராஜாக்கு ராணி, வசி, மோகன, ஆகர்ஷ்ய, சுவாகான்னு சொல்லி உரு ஏத்தி, அத குடுத்து இவங்க வச்சுட்டு பார்த்தாவே வசி வேலை செய்ய மாரி இருக்கும். இல்ல தொடு வசி மாரியும் குடுப்போம். அது ஒண்ணு குடுப்போம். இதுலயே இன்னும் பார்த்தோன்னா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்கலாம் பார்த்தோன்னா, மனைவி எப்பவும் நம்பகிட்டயே இருக்கணும். வேற யார் கூட கூட போகக்கூடாதுன்றதுக்கு அந்த ஆண்குறி மை, பெண்குறி மைன்னு இருக்கு. அந்த மைய யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க பக்கத்திலே வேற யார் படுத்திருந்தா கூட அந்த உணர்ச்சி வராது. கணவன தவிர மனைவி மேல வேற யாரும் ஆயிராது. மனைவியும் கணவன தவிர இருக்கா. அந்த மாரி பயன்படுத்தி அதுக்குண்டான மூலிகைகள் குடுக்குறோம் மையி. அதே மருந்து நாங்க குடுக்குற மருந்தும் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கணவனுக்கு குடுக்கணும்னா, கணவனுக்கு அதுக்கு ஒரு ஈடு மருந்துன்னு ஒண்ணு இருக்கும். ம். அந்த ஈடு மருந்த என்ன பண்ணுவோம், நாங்க அதெல்லாம் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. மூலிகை என்னைக்கும் உடல் பாதிப்பு வராது. ம். நல்லா இருக்கும். என்ன ஒரு வீட்ல ஒருத்தர் அடங்காம இருக்கிறவங்கள அடக்கி வசியம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்ல. கணவனும் மனைவி பண்ணிக்கலாம், மணவன கணவன. ஊராமுட்டார் பண்ணா தான் தப்பு.